தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் வீணான பிளாஸ்டிக் கழிவுகளை கிராமத்தின் அருகே கொளுத்துவதால் அதிலிருந்து வரும் புகையால் சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படும் என்றும் புற்றுநோய் மற்றும் பல்வேறு நோய்கள் ஏற்படும் என்பதால் அரசு இதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கண்ணூர் மற்றும் கல்லம்பேடு கிராமத்தின் அருகே காலி மனைகளில் தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றப்படும் வீணாகி போன பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு வந்து மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்துகின்றனர். இதனால் அதிலிருந்து வெளியேறும் புகை மூட்டத்தால் கிராமங்களில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும், இரவு நேரங்களில் புகை காற்றில் கலந்து குடியிருப்பு பகுதிகளை சூழ்வதால் பொதுமக்கள், குழந்தைகள், பெரியோர்கள், நோயாளிகள் என அனைவரும் மாசடைந்த காற்றை சுவாசிப்பதால் சுவாச கோளாறு, புற்றுநோய் உட்பட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று அதிக அளவில் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் இதை கண்ட கிராம மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் பேரம்பாக்கம் தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுபோன்று தீயிட்டு கொளுத்தும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்ல கெட்ட வாடியில் இருக்கும். கண்ணூர் கிராமத்தில் இருக்கிறோம். நாங்கெல்லாம் குழந்தை குட்டி வச்சுன்னு இருக்கிறோம். வாரத்தில் 3 நாள் 4 நாள் கொளுத்துறாங்க அந்த பொய்களை. அந்த பொய்யெல்லாம் வந்து என் பிள்ளை குட்டியெல்லாம் என்ன நிலைமை ஆகுது, நாங்கள் என்ன நிலைமை ஆகுது. எங்கே பார்த்தாலும் கேன்சர் அது இதுன்னு வருது. இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு நாங்கள் எப்படி கஷ்டப்பட முடியும்? இந்த கிராமத்தை நாங்கள் எப்படி பழக்க முடியும்? இந்த பொய்யை நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. எப்போ பார்த்தாலும் கொளுத்துறாங்க. நாங்கள் கேட்டோம்னா எங்கள் ஊரில் நாங்கள் கொளுத்துறோன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போகிற கதி எப்படி? அது கல்லமேட்டில் கொளுத்துறாங்க, அதே கண்ணூரில் கூட கொளுத்துறாங்க. கண்ணூர் எல்லாம் சேர்ந்துட்டா அது அந்த ஊரில் இருக்கிறவங்க கொளுத்துறாங்க. அது தெரியாதுங்கய்யா, எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஆனால் கொளுத்துறது மட்டும் நாங்கள் பார்க்குறோம், அந்த பொய்யை பார்க்குறோம். வாரத்தில் 3 நாள் 4 நாள் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கிறோம். நாங்கள் என்ன ஆகுறது? அதெல்லாம் போய் கேட்டுருக்குறோம். நாங்கள் கொளுத்துவோம் எங்கள் எல்லையில. நீங்கள் யார் கேட்கறதுன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த ஊர் கொளுத்துறவங்களே தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பொய்யெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வருதுங்க ஐயா. இந்த குழந்தைங்கள்லாம் என்ன ஆகுறது தெரியாதுங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நாங்கள் கிராப் எடுத்துன்னு வரோம், நாங்கள் கொளுத்துவோம். நாங்கள் கஷ்டப்பட்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். அது யார் நீங்கள் கேட்கறதுக்கு கேட்குறாங்க. என் பேர் கிருஷ்ணவேணி ஐயா. நான் கண்ணூர் கிராமத்தில் சேர்ந்தவா. கண்ணூர் கிராமத்தில் இருக்கிற நான் புகை கொளுத்துறாங்க. எல்லா குழந்தை குட்டி நாங்கன்னா வயசான போனவங்க, நாங்கள் பரவாயில்ல போனாங்க. இருக்கிற பிள்ளை குட்டிங்களாம் நல்லா இருக்கு தலையா. இப்போ தான் கேன்சரு, கிட்னி ப்ராப்ளம் ஏற்கனவே இருக்குது எங்களுக்கு. இது மாதிரி இருக்குது எங்கள் ஊரில். அது நாங்கள் எப்படி செய்யறது எங்களுக்கு நீங்கள் தெரியாது. நீங்கள் தான் அது ஸ்டெப் எடுக்கணும். அது என்ன பொருள் தெரியல, புகை மட்டும் வருது. ஊடு கொளுத்தின்னு எரியுது. அது மாதிரி அதுக்கு மேலே எரியுது வானத்துக்கும் பூமிக்கும். நைட்லயும் கொளுத்துறாங்க, பகல்லையும் கொளுத்துறாங்க. யாருன்னு நம்ம தெரியல. நம்ம வீட்டானதுக்குன்னு பாக்குறோம். 2மா சேர்ந்து கொளுத்துறாங்களே என்ன தெரியாது எங்களுக்கு. எங்க வீட்டானையே வருது. உள்ள நோய முடியல. மூக்களை துணி வச்சுன்னு தான் நாங்க உள்ள வரோம். அது ஊர் மக்களை அதை என்னன்றது அதை கேட்க வரதுக்கு இல்ல. நம்ம யாருன்னா கேட்டோம்னா ஐயோ நீ மாட்டிக்கோ நான் மாட்டிக்கோன்னு இப்படித்தான் வச்சுக்கின்னு போறாங்களே தவிர அது ஸ்டெப் எடுத்து யாரும் கேட்கறவங்க இல்ல. ஆம்பளை பொம்பளை நாங்க யாரும் பண்ணலப்பா. உங்களுக்கு தான் தெரியும்.